ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வெயிலை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குழுன்னு ஐஸ்கிரீம் ரெசிபி. ஐஸ்கிரீம் சாப்பிட்றோட கில்ட்டியே இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு நம்ம எத்தனை வேணாலும் சாப்பிடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம், நல்லா இனிப்பான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்ல மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 400 ml அளவுக்கு புளிப்பில்லாத தயிரை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருங்க. அப்போது இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தனியாக வடிஞ்சிரும். நமக்கு தயிர் நல்லா கெட்டியாக இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும். நல்லா புளிப்பில்லாத தயிர் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிரை இப்போ நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பாதி எடுத்து வேறு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம 2ஆக பிரித்த தயிர்லேருந்து 1 மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாம்பழ பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நமக்கு ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை தனியாக வச்சுருங்க. இப்போ மீதி இருக்கிற தயிரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுவும் தனியாக இருக்கட்டும். இப்போது நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் முதல்ல ஒரு லேயர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாம்பழம் அரைச்சி கலந்தது எடுத்துக்கலாம். அதுக்கு எடுத்து தயிரில் சர்க்கரை கலந்தது சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்பவும் மாம்பழம் தயிர் கலந்தது சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு லேயர் லேயராக நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை தட்டிட்டு இதுக்கு மேலே நல்லா அலுமினியம் ஷீட் வச்சு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் மூடி இருக்கும், அதனால் இது தேவைப்படாது. இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக கீறிட்டு இதில் ஒரு ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு லேயர் எல்லோ கலர், அப்புறம் ஒயிட் கலர், அடுத்து எல்லோ கலர். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இதில் முதல்ல நம்ம கலந்து வச்சுருக்கிற மாம்பழ பேஸ்ட், மேலே தயிர் கலந்தது, இதுக்கு மேலே மாம்பழ பேஸ்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேயர் லேயராக இருக்கும். நீங்கள் இதுலேருந்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் எடுத்து. இந்த மாதிரி செய்யலாம் கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா சின்னதாக கட் பண்ண மாம்பழம் கூட சேர்க்கலாம். இதையும் நல்லா சீல் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருங்க. 6 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா புளிப்பில்லாத மாம்பழம் எடுக்கணும், தயிரும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுமே. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோட கில்ட்டியே இல்லாமல் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.